Hi friends. So in this video ஒரு long gap க்கு அப்புறம் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம வீடியோல ஹோம் ப்ரூ இன்ஸ்டாலேஷன் வந்து நம்மளோட டெர்மினல்ல எப்படி பண்றதுன்னு பார்த்திருந்தோம். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ அதோட அப்ளிகேஷன் என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட மிஷினில் ப்ரூ வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா, அதாவது ஹோம் ப்ரூ இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ரூ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரூங்கிறது வந்து இன்ஸ்டால் ஆகலை, அதாவது ஹோம் ப்ரூ இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ கமாண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? பட் அதுவே வந்து உங்களோட ஹோம் ப்ரூ இன்ஸ்டால் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட யூஸ் கேசஸ் எல்லாமே காட்டும். ஸோ எப்படி நீங்கள் சர்ச் பண்ணலாம், அதோட இன்ஃபோ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த மாதிரியான எல்லாமே காட்டும். ஸோ எனக்கு இது காட்டுறதுனால ஐ எம் ஷியோர் ஸோ என்னோட ஹோம் ப்ரூ இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே ஸோ ஒரு யூஸ் கேஸ் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதை நம்ம ஹோம் ப்ரூவில் இருந்தே பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு அப்ளிகேஷனை நான் என்னோட டெர்மினல் விண்டோவில் இருந்தே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இல்லை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஹோம் ப்ரூ மூலமா பண்ண முடியும். உடனே உங்களுக்கு டவுட் வரும், ப்ரோ இப்போ நான் ஏதோ சாஃப்ட்வேர் வேணும், உதாரணத்துக்கு நான் ஃபயர்ஃபாக்ஸ் வேணும்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக நான் வந்து கூகுளில் போயிட்டு ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு போட போகிறேன், அது வந்து அதோட சைட்டுக்கு என்ன ரீடைரக்ட் பண்ண போகுது. ஸோ அந்த சைட்டில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ண போகிறேன், முடிஞ்சது அவ்வளோதானே. ஸோ இதுக்கே வந்து நான் ஒரு ஹோம் ப்ரூ டவுன்லோட் பண்ணி அந்த ஹோம் ப்ரூக்குள்ளார போயிட்டு அதோட பேக்கேஜஸ் போட்டு ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஓகேங்களா நீங்கள் ஹோம் ப்ரூவை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட டெர்மினல் லைன் கமாண்ட் லைனில் இருந்தே, ஸோ உங்களோட டெர்மினல் கமாண்ட் லைனில் இருந்தே நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண முடியும். சரிங்களா? எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லலாம்னா ப்ரூ இன்ஸ்டால் ஃபயர்ஃபாக்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இன்ஸ்டால் ஆகுது பாருங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது நீங்கள் கொடுத்த ஒரே ஒரு கமாண்ட் தான் ப்ரூ இன்ஸ்டால் ஃபயர்ஃபாக்ஸ். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸோட காஸ்ட் ஃபைல் டவுன்லோட் ஆகுது. அதாவது பாருங்க, உங்களுக்கு இதில் வந்து ஒரு டிஎம்ஜி ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த டிஎம்ஜி ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுது, உங்களுக்கு அந்த காஸ்ட் ஃபைலுங்கிறது இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபயர்ஃபாக்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ப்ளஸ் உங்களோட அப்ளிகேஷன் ஃபோல்டர்லேயும் ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் என்னோட லான்ச் பேடில் பார்க்குறேன், பாருங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. சூப்பரா? இப்போ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ இது நான் ஈஸியாக கூகுளில் போயிட்டு ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு போட்டு டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பண்ணிப்பேன், இது ஏன் இங்கே இருந்து நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். நீங்கள் இதுவே கூகுளில் பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அதையும் நம்ம பார்த்துடலாமே. ஸோ நீங்கள் சஃபாரியோ உங்களோட ப்ரௌசரில் போவீங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ஃபயர்ஃபாக்ஸ் சைட்டுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போகும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் ஃபயர்ஃபாக்ஸுங்கிறத கொடுக்கணும். ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகணும். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த ஃபைலை வந்து இந்த டிஎம்ஜி ஃபைலை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அந்த அப்ளிகேஷன் மாதிரி காமிக்கும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபோல்டரில் போடணும். ஸோ இவ்வளோ ஒர்க்கும் நீங்கள் பண்ணணும். கரெக்டாக? பட் ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு பாருங்க, சிம்பிளாக ப்ரூ இன்ஸ்டால் ஃபயர்ஃபாக்ஸ்னு கொடுத்தோம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு, நமக்கு இன்ஸ்டால் ஆகி உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்துருச்சு. சிம்பிளாக. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ப்ரூ அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஹேண்டி டூலாக எல்லாருக்குமே இருக்குது. சரி, இப்போது உதாரணத்துக்கு நான் வந்து என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்லை, நான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? இப்போ பாருங்கள், ப்ரூ இன்ஸ்டால் கோட். ஓகே, இப்போ பாருங்க, இது என்ன பண்ணோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு நம்ம எழுதலை, பட் நம்ம கோடுன்னு எழுதணும். ஸோ அதை காட்டுது நமக்கு, தம்பி நீ கோடுன்னு சொல்லிட்ட, எங்கிட்ட நிறைய கோடு அப்ளிகேஷன் இருக்குப்பா, அதாவது கோட் ரன்னர் இருக்குது, கோட் ஸ்பேஸ்ன்னு இருக்குது, ஓகே எக்ஸ் கோடு இருக்குது. ஸோ இது எல்லாமே கோடுன்னு முடியுது இல்லைங்களா? ப்ளஸ் வந்து பாருங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கோட் இருக்குது. இதில் உனக்கு எது வேணும்னு கேட்குது. ஸோ நம்மளுக்கு தேவையானது என்னது, விஷுவல் ஸ்டுடியோ கோட். கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரூ இன்ஸ்டால் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும்.
ஸோ இதில் இன்னொன்று இருக்குது. ஸோ இங்கே இவங்க பாருங்கள், ஏதோ ஒரு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னா காஸ்க் அப்படின்னு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக ப்ரூவில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வரும். ஒன்று வந்து ஃபார்முலே, இன்னொன்று வந்து காஸ்க். ஸோ இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் மட்டுமே ஒர்க் ஆகிற ஒன்று. ஸோ அது வந்து உங்களுக்கு GUI-ல வராது, ஒன்லி கமாண்ட் லைனில் மட்டும் தான் வரும். பட் நம்ம வந்து அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், காஸ்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு CL இருக்காது. ஸோ அது ஒன்லி அப்ளிகேஷனாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், அதோட நேம் இப்போ உதாரணத்துக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஃபயர்ஃபாக்ஸ் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக GUI-ல தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதெல்லாம் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு கொடுக்குறேன், கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடோட சைட்டில் கனெக்ட் ஆகுது. ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் டவுன்லோட் ஆகுது. ஸோ எனக்கு இப்போ அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. டன், முடிஞ்சிருச்சு. லான்ச் பேடில் பாருங்கள், விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கு. டன். ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ரூவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்பை இன்ஸ்டால் ஆர் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரே இடத்துல வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும், ப்ரோ நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஈஸியாக பண்ண முடியுமா அப்படின்னு. அன்இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம GUI-ல எப்படி பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிள் தான். லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ மேலே ஒரு X மார்க் வரும். ஸோ அதை நம்ம அங்கேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். இல்லைனா நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் போவோம். அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட், ரைட் கிளிக், மூவ் டு ப்ரூ, இதுதான் நம்ம பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இதுவே வந்து நம்மளோட கமாண்ட் லைன்லேருந்து எப்படி பண்ணுறது, ப்ரூ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஃபயர்ஃபாக்ஸை இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். ப்ரூ இன்ஸ்டால் ஃபயர்ஃபாக்ஸ்னு கொடுத்தீங்க, அது பதிலாக ப்ரூ அன்இன்ஸ்டால் ஃபயர்ஃபாக்ஸ்னு கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. டன். ஸோ இப்போ போய் பாருங்கள். ஓகே, இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபயர்ஃபாக்ஸ் போயிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சரி ப்ரோ, இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸ், ஓகே ஃபயர்ஃபாக்ஸ்லேயே வேறு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இப்போ ஃபயர்ஃப்ளைன்னு இருக்கும், மல்டி ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நான் எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரூ சர்ச் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் பாருங்கள் கமாண்ட் லைன் டூலாக என்ன இருக்குது. அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ஃபார்முலா அப்படிங்கிறது ஒரு கமாண்ட் லைன் டூல். ஸோ இது வந்து ஃபயர்ஃபாக்ஸில் தராங்க. ஸோ இது வந்து நீங்கள் கமாண்ட் லைன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. காஸ்க் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் மாதிரி. ஸோ நம்ம ஆல்ரெடி எப்படி ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம் அந்த மாதிரி. ஸோ பாருங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட இன்னொரு ஃப்ளேவர் ஃபயர்ஃப்ளைன்னு ஒன்று இருக்குது, மல்டி ஃபயர்ஃபாக்ஸும் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஃபயர்ஃப்ளை வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சேம் அதே கமாண்ட் தான். ஸோ நான் ப்ரூ இன்ஸ்டால் ஃபயர்ஃப்ளை அப்படின்னு கொடுத்துருந்தோம். சிம்பிள். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது எப்பவும் போல் DMG ஃபைல் டவுன்லோட் ஆகும். பாருங்கள், இந்த DMG ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது. இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னோட பாருங்கள் வந்துடுச்சு. ஓகே, ஸோ என்னோட லான்ச் பேடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் ஆர் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அந்த அப்ளிகேஷனோட ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க, வைல்டு கார்டு மாதிரி, அதோட சின்ன நேம் தெரிஞ்சாலும் அதை நீங்கள் வைல்டு கார்டு யூஸ் பண்ணி அதை சர்ச் பண்ணி அதில் என்ன ஃப்ளேவர் இருக்கோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ என்னோட ப்ரூ வந்து நான் அப்டேட் பண்ணணும் இல்லை அப்கிரேட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ரூ அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோம் ப்ரூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்னோட ஆல்ரெடி அப்டேட்டில் இருக்குது. ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு அவுடேட்டடாக இருந்தால் நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணணும், அதாவது அப்கிரேட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரூவில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டல் பேக்கேஜ் அப்படியே ஒன் கிளிக்கில் அப்கிரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் ப்ரூ மூலிமா நான் என்னெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணேன் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னால், ப்ரூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் நான் வந்து 2 வந்து என்னோட ப்ரூ யூஸ் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபயர்ஃப்ளை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரூவை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து என்னோட லிஸ்ட்டில் காஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. சப்போஸ் இதுவே வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்முலா, ஏதாவது கமாண்ட் லைன் டூல்ஸ் மாதிரி நீங்கள் விகெட் இல்லைன்னா ஹெச்டாப் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபார்முலே அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகிட்டு, ஸோ அதில் கமாண்ட் லைன் டூல்ஸ் எல்லாமே என்னென்னவோ அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரூவோட லிஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் ப்ரூ அப்கிரேட் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ எனக்கு அந்த பேக்கேஜ் ப்ளஸ் என்னோட ஹோம் ப்ரூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே அப்கிரேட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து என்னோட ஹோம் ப்ரூவில் இருக்கிற இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ரூவில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஹோம் ப்ரூவோட யூசேஜ்.
ஸோ GUIல போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது பதிலாக ஈஸியாக நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆர் அன்இன்ஸ்டால் ஆர் அப்டேட் ஆர் ரிமூவ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹோம்ப்ரூ பற்றின சின்ன வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெர்மினல் தீமே வந்து எப்படி மாற்றலாம், அதுவும் வந்து நம்ம ஹோம்ப்ரூலேருந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோ. அது வரைக்கும் இணைந்து கற்போம். தேங்க்யூ.